Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து நண்டு பிரியாணி. நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து நிறைய வகையான பிரியாணி ரெசிபி போட்டுருக்கோம். இப்போ வந்து நண்டு பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியாணி வந்து நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். இப்போ குக்கர்ல 100 ml ஆயில் சேர்த்துருங்க. இப்போ பிரியாணிக்கு வந்து 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ 1, 3 ஏலக்காய், ஒரு துண்டு ஜாதி பத்திரி, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இதை போட்டு இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 3 பச்சை மிளகா, வெங்காயம் வந்து 200 கிராம், அதாவது 3 பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போட்டோம். கட்டுக்கும் கம்மியாக புதினா சேர்த்துடலாம். அதே போல் கொத்தமல்லி இலையும் அரை கட்டுக்கு கம்மியாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் கலரி விட்டுருங்க. இப்போ இதுவும் வதங்கட்டும். அடுத்தது 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது இதில் கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நண்டோட கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருப்பதற்காக அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். இதுவும் 200 கிராம் தக்காளி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது நம்ம நண்டு சேர்த்துடலாம். இது வந்து 1/2 கிலோ நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச நண்டு இது. இப்போ சேர்த்துடலாம். இப்போ நண்டு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இதுலேயே வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வேகட்டும். நம்ம கஸ்தூரி மேத்தி போடுறதுனால நண்டுலேருந்து வர நீச்சு ஸ்மெல் இருக்காது. அதுக்காக தான் நம்ம கஸ்தூரி மேத்தி இதில் சேர்த்துருக்கோம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ நண்டு போட்டு செய்கிறதுனால தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 800 ml. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் தேவையான அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணல, இந்த பிரியாணியை வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுறோம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசி இது. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் உடனே வந்து விசிலை பிடுங்கிட்டு ஏர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு உடனே ஓப்பன் பண்ணுறங்க. தம் கட்ட தேவையில்ல. பாருங்கள், மூடியை திறக்கும் போது பிரியாணியோட வாசனை கம்மன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக வெந்துடுச்சு பாருங்கள். குழையில் நல்லா உதிரியாக பளபளன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான நண்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நண்டு வாங்கினீங்கன்னா பிரியாணி தான் செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. அந்தளவுக்கு டேஸ்ட்டான பிரியாணி இது.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.